சார் வணக்கம். தமிழக பாஜக வணக்கம். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. தமிழகத்துல ஊழல் அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு நாடகத்தை திமுக அரசாங்கம் அரங்கேற்ற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. இது டிராமா மாடல் அரசாங்கங்க. இந்த திமுக மாடல் அரசாங்கம்ங்கிறது என்னைக்குமே ஒரு நாடக கம்பெனி. அவங்க நாடக அரசியல் மட்டும் தாங்க பண்ணுவாங்க. தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழகத்துக்கும் எது நல்லதோ அதை செய்ய மாட்டாங்க, அதுல கவனம் செலுத்த மாட்டாங்க. எப்படியாச்சும் நாடகமாடி மக்கள் மத்தியில ஒரு பொய்யான கற்பனையான ஒரு பய உணர்வை உண்டு பண்ணிட்டே இருப்பாங்க. இது மூலமா மக்கள் என்ன நினைப்பாங்க, உண்மையாவே நம்ம தமிழகத்துக்கு எதுவும் பிரச்சனை வருது போல, திமுகவுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விவரம் தெரியாத மக்களை திமுகவுக்கு ஆதரவா மாத்துறதுக்காக ஒரு கற்பனையான பயத்தை மக்கள் மத்தியில எப்பொழுதும் உருவாக்கிட்டே இருப்பாங்க. விவரம் தெரியாத மக்கள் மனசுல அதை அப்படியே வச்சிருக்க செய்வாங்க. இதுதான் டிராமா மாடல், இதுதான் நாடக அரசியல். திமுக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாடகத்துல மட்டுமே கவனம் செலுத்துது. நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதுல கவனம் செலுத்துறது இல்ல. சார், தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு தமிழக பெண்களுக்கு எங்கேயாச்சும் பாதுகாப்பு உண்டா? தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நகரத்திலையும் ஏதாச்சும் ஒரு வழியில பெண்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் சென்டர். ஸ்கூல்ல பாதுகாப்பு இருக்கா பெண் குழந்தைகளுக்கு? காலேஜஸ்ல பாதுகாப்பு இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளவே போயிட்டு ஒரு திமுக காரன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிய மிரட்டி வன்கொடுமை செஞ்சானா இல்லையா? அவனுக்கு இது வரைக்கும் என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க? திமுக காரனா நீங்க வந்துட்டு எப்படியே விட்டுருவீங்க. ஆம்சாங் கொலை வழக்குல பார்த்தோம்னா ஒருத்தனை சுட்டு கொன்னீங்களே, திமுக காரனுக்கு மட்டும் என்ன நடக்குது? அவனை மட்டும் அப்படி பாதுகாப்பே வச்சிருக்கீங்க. பெண்களுக்கு ஸ்கூல்ல பாதுகாப்பு இல்ல, காலேஜஸ்ல பாதுகாப்பு இல்ல, பணிபுரிய இடத்துக்குள்ள வந்துட்டு பாதுகாப்பு இல்ல, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்ல. இப்போ கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போலீஸையும் கொஞ்சம் பேர் சேர்ந்து அவன் என்ன போதையை பயன்படுத்தினானோ அந்த காவலர்களை அடிச்சு உதைக்கிறான், கீழே தள்ளுறான், குச்சி எடுத்து அடிக்கிறான். அதே போல வந்துட்டு ரிட்டையர்டான காவல் ஆய்வாளர் ஒருத்தர், எஸ்ஐ ஒருத்தர், சப் இன்ஸ்பெக்டர், அவரையும் பார்த்தோம்னா வந்துட்டு வெட்டி கொண்டிருக்கிறாங்க. ஜாகிர் ஹுசேன் சொல்லி ஒரு பேர், ஒரு இஸ்லாமிய சகோதரர். ரம்ஜான் மாசம் சார், ரம்ஜான் மாசத்துல ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாம வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, எனக்கு வந்துட்டு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். போலீஸ் சொல்லியிருக்கிற போலீஸுக்கு இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. அதுக்கப்புறம் கூட அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம ரம்ஜான் மாசத்துல ஒரு முஸ்லீம் படுகொலை செய்யப்படுறத நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா சார்? எவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு பொதுமக்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பு இல்லாம, காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஊழல் எக்கச்சக்கமா தமிழ்நாட்டுல நீங்களே பல இடத்துல பதிவு பண்ணிருக்கீங்க, பாஜக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரை பாஜக எங்கேயும் மற்ற தலைவர்களுக்கு கருப்பு கொடி காட்டாத போராட்டம் நடத்தியது கிடையாது. இப்போ வரலாற்றில் முதன்முறையா போராட்டம் கருப்பு கொடி தலைவர்களுக்கு காட்டுறது எந்த மாதிரியான அரசியல்? திமுக அரசியல இது எந்த பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ங்கிறதுல செகண்ட் ஒப்பீனியனே இல்ல, மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனா என்ன வித்தியாசம் சொல்ற பாருங்க. பொய்யான கற்பனையான குற்றச்சாட்டு வச்சு கருப்பு கொடி காமிச்சா அது மற்ற கட்சிகள், குறிப்பா திமுக, காங்கிரஸ். பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லைங்க. எது சரியோ அதுக்காக நாங்க போராடுறோம். இவங்க தவறான விஷயத்தை வந்துட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, இல்லாத ஒரு விஷயத்தை பொய்யா கற்பனையா சொல்றாங்கல்ல, நீங்க பண்றது தப்பியா அப்படின்னு சொல்லி நாங்க கருப்பு கொடி காமிக்கிறோம். இப்போ திமுக காரங்க தமிழகத்துல எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு, அதனால நாங்க வந்துட்டு கருப்பு கொடி காமிக்கிற சொன்னா நாங்க பிஜேபி எதிர்க்க மாட்டோம். டாஸ்மார்க் உள்பட தமிழகத்துல எல்லா துறையிலையும் ஊழல் வந்துருச்சுங்க ஸ்டாலின் ஆட்சியில அப்படி சொல்லி திமுக காரங்க கருப்பு கொடி காமிச்சா நாங்க அவங்கள விமர்சனம் செய்ய மாட்டோம். காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நிர்வாக திறமை எட்டு மோசமா செயல்படுறாங்கன்னு சொல்லி நாளைக்கு திமுக காரங்க யாராச்சும் வந்துட்டு கருப்பு கொடி காமிக்கட்டும், நாங்க அதை எதிர்ப்பு தெரிவிக்க போறோமா, விமர்சனம் பண்ண போறோமா? இல்ல. ஆனா நாம ஏன் இப்ப கருப்பு கொடி காமிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நீ இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி ஐயா போய் சொல்ற. டீலிமிட்டேஷன் குறித்து, இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசாங்கம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லி இருக்குதா? நாங்க இப்படிதான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே. அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க கற்பனையா எதுக்காக இப்படி பண்றீங்க? காரணம் நாடக அரசியல். எலெக்ஷன் வரப்போகுது, நம்ம ஏற்கனவே வந்துட்டு இங்க ஊழல் எக்கச்சக்கமா ஆகி போச்சு, பெண்கள் முதற்கொண்டு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை,
அங்கங்க பாலியல் சென்டர் இருக்குது, எங்க பார்த்தாலும் வந்துட்டு பல்வேறு லஞ்சம், மாநில லாவணி இருக்கு. முதலமைச்சர்கள் தலைவர்கள் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. சார் யாரு சார் இது அவங்கலாம்? யாரு தேசிய சார் அளவில் அவங்க? இது ஒரு கவனி இருக்கக்கூடிய விஷயமா மாறும்ல. கருப்பு கொடி எதுக்கு காமிச்சுதான் நம்ம இல்ல அப்படி ஒரு சார். ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணுமா? வேறு விதமா எடுக்கலாம். இல்ல ஏன் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னா, வரப்போற ஆட்கள்லாம் யாருங்க? தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் துரோகம் செஞ்ச ஆட்கள் சார். நீங்க கர்நாடகா எடுத்துக்கங்க. கர்நாடகத்தோட இந்த காங்கிரஸ் கட்சியோட துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கு வராரு. எப்படிப்பட்ட ஆசாமி அவரு? கர்நாடகத்துல இருக்கக்கூடிய காவிரியில மேகதாது அணை பொறுத்தளவு தமிழக அரசாங்கத்தோட தமிழக மக்களோட ஒப்புதல் இல்லாம மேகதாதுல அணை கட்ட கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறாரு இல்லையா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தமிழகத்தோட ஒப்புதல் இல்லாம காவிரியில மேகதாதுல கர்நாடகா அணை கட்ட கூடாதுன்னு சொல்லுது. ஆனா இந்த காங்கிரஸ் துணை முதலமைச்சர், கர்நாடகா துணை முதலமைச்சர் இருக்காரு டி.கே. சிவகுமார், அவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் தமிழகத்தோட ஒப்புதல் எங்களுக்கு தேவையில்லை, மேகதாது அணை கட்டியே தீர்வுன்னு சொல்றாரு. தமிழக மக்களோட குடிநீர் பிரச்சனை எவ்வளவு அதிகமாகும்? விவசாயிகள் ஏற்கனவே தண்ணி இல்லாம எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க. கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி வந்த அப்புறம் தமிழகத்துக்கு காவிரியில வரக்கூடிய நீர் வரத்து குறைஞ்சிருக்கா இல்லையா? அதனால வந்துட்டு கோடிக்கணக்கான தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? குடிநீர் பிரச்சனை வருதா இல்லையா? நீ அப்படிப்பட்ட ஆசாமியை கூப்பிட்டு இல்லாத ஒரு விஷயத்துக்காக போராடுவோம், சேர்ந்து வாங்க மீட்டிங் போடுவோம்னு சொல்லி நீங்க மீட்டிங் போடுறீங்களே, அப்ப நம்ம அந்த ஆசாமிக்கு நம்ம கருப்பு கொடி காட்டுறதா இல்லையா? தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக நீங்க மேகதாதுல அணை கட்டுறீங்களே, மோடி அரசாங்கம் அணை கட்ட பர்மிஷன் தமிழ்நாடு கொடுத்தா தான் நீங்க கட்ட முடியும், தமிழ்நாடு அரசாங்கத்தோட பர்மிஷன் இல்லைன்னா நீங்க கட்ட முடியாதுன்னு விதி கொண்டு வந்த அப்புறம் கூட தமிழக மக்களோட தமிழக அரசாங்கத்தோட பர்மிஷன் எல்லாமே எனக்கு கட்டித்தான் தீர்வுன்னு நீ சொல்றீங்க. நீ ஏன் தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் எதிராக இருக்குன்னு சொல்லி நாங்க கருப்பு கொடி காட்டுறோம். இதுல என்ன நீங்க குறை காண முடியும்? சரி, பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளால கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கு, பினராயி விஜயன் வந்துட்டு முதலமைச்சரா இருக்கிறாரு, அவரை நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. அவரு எப்படிப்பட்ட ஆளு? முல்லை பெரியாறு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு சார். தொடர்ந்து அங்க இருக்கிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக தானே அங்க வந்துட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க. பேபி அணையோட, கேரளால இருக்கக்கூடிய பேபி அணையோட பாதுகாப்பு பலப்படுத்தவே தமிழக அதிகாரிகளை அனுமதிக்கிறதுல சார் கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கம். அப்படிப்பட்ட நீங்க கேரளா ஆட்களை கூட்டு வந்திருக்கீங்க. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செண்பகவல்லி அணைகளை எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம். அதே போல பாருங்க சார், கோயம்புத்தூர் இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், தென்காசியா இருக்கட்டும், கன்னியாகுமரி இருக்கட்டும், இங்க இருக்கலாம் தமிழகத்தில இருந்து இந்த 4 முக்கியமான மாவட்டங்கள்ல இருந்து தமிழகத்தோட கனிம வளங்களை கடத்தப்படுதா இல்லையா அங்க கேரளாவுக்கு? அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தானே அதுக்கு ஆதரவா இருக்குது சார். எவ்வளவு கஷ்டமா இருக்கு சார். கேரளாவுக்கு இங்க இருந்து அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாமே தமிழகத்துல இருந்து கொடுத்து அனுப்புறோம். ரிட்டர்ன் என்ன கொடுக்குறாங்க அவங்க? அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள், இது எல்லாத்தையும் குப்பை தொட்டி போல தமிழ்நாட்டில் ஒன்னா கூட்டிட்டு போகுது சார். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய கழிவுகளே கொண்டாந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க. கடைசியா பார்த்தோம்னா கேரளாவில் சுத்திக்கிட்டு இருந்த தெருநாய்களை பிடிச்சு தமிழ்நாட்டில் ஒன்னா விட்டு போறான் கேரளாக்காரன். இதுக்கு உடனே இருக்கிறது யாரு? அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தோட நாலேஜ் இல்லாம இதெல்லாம் நடக்குமா? அது தமிழகத்துல இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் திமுக அரசாங்கம் தடுத்து நிறுத்திருக்கா? என்ன செஞ்சிருக்கணும்? என்னையா எங்க தமிழகத்தை குப்பை தொட்டி போலியும் தெருநாய்களை கொண்டாந்து விட்டுட்டு இருக்கிற, நீ வந்துட்டு கழிவுகளை கொண்டாந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற, ஆனா எங்க மக்களுக்கு தேவையான தண்ணி பிரச்சனை தீர்க்கறதுக்கு கொஞ்சம் கூட உதவி பண்ண மாட்டேங்கிற, மனசாட்சியே இல்லையா அப்படின்னு தூரமால வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்தை இங்க கூட்டு வந்துட்டு, அந்த முதலமைச்சர் கூட்டு வந்துட்டு நீங்க நாடகம் ஆடுறீங்களா? நாங்க தமிழர்கள் எப்படி சார் பொறுத்துக்கிட்டு இருப்போம்? பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் அதோட நன்மைக்காகவும் போராடக்கூடிய ஒரு கட்சி. எங்க தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் முதலமைச்சர், கர்நாடகால இருக்கக்கூடிய காங்கிரஸ் துணை முதலமைச்சர், இவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்க வச்சு அது இல்லாத ஒரு விஷயத்த பிரச்சனையா காமிச்சு, கற்பனையா பொய்யா காமிச்சு நீங்க ஒரு நாடகம் ஆடுவீங்க. அதை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போமா? எங்க பார்த்தாலும் வந்துட்டு ஊழல் வந்துருக்கு. எங்க பார்த்தாலும் தமிழக இளைஞர்கள் முதற்கொண்டு, மாணவர்கள் முதற்கொண்டு, பெண்கள் வரைக்கும் குடிச்சு குடும்பமே அழிஞ்சு போகுது. அங்க கர்நாடகாவில், கேரளாவில் தமிழ்நாட்டுக்கு குடிநீர் பிரச்சனை வருது. இங்க திமுக அரசாங்கத்தால தமிழகத்துல வந்துட்டு எல்லாம் குடிகாரங்களா ஆகிட்டாங்க. நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க கவனம் செலுத்தாம இதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம நிர்வாக திறமை இருந்துட்டு தொகுதி மறுசீரமைப்பு பத்தி மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் எதுவுமே சொல்லாதப்ப, எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காதப்ப, இல்ல இப்படிதான் நாங்க தொகுதியை வந்துட்டு மறுசீரமைப்பு செய்ய போறோம்னு வெளிப்படையா எதுவுமே சொல்லாதப்ப, நீயா எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக கற்பனையா ஒரு நாடகம் ஆடுவ. அந்த இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் கூட்டு வந்துட்டு ஒரு நாடகம் ஆடுவ. அந்த இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கமும் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக துரோகம் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்ட பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்குமா? நாங்க தமிழக மக்களுக்காக போராடுறோம், தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனைக்காக போராடுறோம்.
எங்க தமிழ்நாட்டை குப்பை தொட்டியை பயன்படுத்துறியே, எங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த கழிவிலிருந்து வரக்கூடிய காற்றை சுவாசிச்சா என்ன ஆகும், பெரியவங்க என்ன ஆவாங்க, பெண்கள் என்னவாங்க, இதெல்லாம் மேல உள்ள அக்கறையில தான் எங்க தலைவர் தமிழகத்துக்காக போராடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாங்க யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக நாங்க கருப்பு கொடி காட்டுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன தவறு? எங்க தலைவர் கிளியரா சொல்லிட்டார், பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, அதுல எந்த மாற்றம் இல்லைங்க. ஆனா எங்களோட முதல் முன்னுரிமை தமிழக மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தான் இருக்கும். தமிழகத்தோட வாழ்வாதார பிரச்சனை எதுலையுமே எங்களால குரல் கொடுக்காம இருக்க முடியாது. தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு எதிராகவும் கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராகவும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களை போராடியே தீரும். அதனாலதான் எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஒவ்வொருத்தரும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வெளில நின்று கருப்பு கொடி காமிக்கணும். இவங்க மாதிரி இவங்க சார் ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டத்தை அறிவிக்க இவங்க வரும்போது, நம்ம பிரைம் மினிஸ்டர் தமிழகத்துக்கு வரும்போது இந்த டிஎஸ்க்கு திமுக அவர் வர இடத்துல போய் எதிர்ப்பு தெரிவிச்சு கருப்பு கொடி காமிச்சது. நாங்க அப்படி பண்ணலையே. நீங்க தமிழகத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூப்பிட்டு தமிழகத்துல நீங்க மீட்டிங் நடத்துறீங்க, நாடகம் போடுறீங்க, அவங்களுக்கு நீங்க சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறீங்க. அப்படிப்பட்ட தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் துரோகம் செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியையும் காங்கிரஸ் கட்சியையும் திமுக எதிர்த்து வீட்டுக்கு வெளியில இருந்து நாங்க வந்துட்டு கருப்பு கொடி காமிக்கணும்னு எவ்வளவு நாகரிகமா சொல்லியிருக்காரு எங்க தலைவர். திமுக மாதிரி நாங்க அநாகரிகமான ஆசாமிகள் கிடையாதுங்க. இப்ப தெரியுது அவங்களுக்கு பிஜேபி இஸ் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு. அவங்க வர்ற இடத்துல போய் கருப்பு கொடி காமிக்கல, எங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். நாங்க தமிழக மக்களின் பக்கம் நிக்கிறோம். தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் நாடகம் ஆடக்கூடிய திமுகவுக்கு எதிராகவும் நாங்க குரல் கொடுக்கிறோம், ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்றோம். தமிழக மக்களுக்கு உண்மை தெரியணுங்கிறதுக்காக கருப்பு கொடியை வீட்டுக்கு வெளியில காட்டுறோம். இதுதான் பிஜேபி இஸ் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ங்கிறது. ஓகே சார், நன்றி. நன்றி.